ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம இப்போ ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை ஒரு வாரம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு தீபம் என்னைக்கு ஏற்றினால் எனக்கு நல்லது, இதுதான் ஸ்ரீவித்யா கொடுத்துருக்குற கொஸ்டின். ஸோ ஸ்ரீவித்யா எங்கேருந்து கொஸ்டின் பிடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் தேடி ஆராய்ஞ்சு மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ட்டு அவங்க சேனல் வச்சுருக்கிற காரணமே நம்மளால் ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யலாம்ல மேடம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இந்த சேனல் ஆரம்பித்தாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது பிரச்சனைகள் எடுத்துக்கலாம். வாரத்தில் இப்போ மனிதனுக்கு பிரச்சனைங்கிறது நிறையா இருக்குது. ஸோ நம்மளுடைய முக்கியமான பிரச்சனைகள் இப்போ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு எப்போ பாரு வியாதி, எனக்கு என்னன்னே தெரில, உடம்பு படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 சூரிய ஹோரை வரும். அந்த சூரிய ஹோரையில் ஞாயிற்றுக்கிழமையில் நெய் தீபம் கிழக்கு முகமாக ஏற்றுங்க. இது பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் சும்மா ஒரு வாரம் ஏற்றிட்டு எனக்கு உடம்பே சரியாகலைன்னெலாம் சொல்லக்கூடாது. ஸோ பிரச்சனைகளுக்கான ஒரு பரிகார தீபம் வாரத்திற்கு ஒரு முறை ஏற்றினால் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ எவ்ரி வீக் நீங்கள் சண்டே மார்னிங் 6 to 7 இது குளிச்சுட்டு ஏற்றணுமா குளிக்காமல் ஏற்றணுமா இந்த மாதிரியான டவுட்லாம் வரும். ஸோ நீங்கள் பல்ல தேய்ச்சிட்டு மூஞ்சி கிளம்பிட்டு கூட நீங்கள் ஏற்றலாம், குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது திங்கக்கிழமை. ஸோ ஜென்ரலி திங்கக்கிழமையில் நான் சொல்லுவேன் சாயங்காலம் அந்த சாயங்காலம் 6 மணிக்கு மேலே சந்திரன் வந்ததுக்கு பிறகு எனக்கு எப்போவுமே மனசில் சந்தோஷமே இல்லை, எல்லாம் இருக்குது ஆனால் என்னன்னே தெரில, சந்தோஷமே இல்லை, இல்லை குடும்பத்தில் எப்போ பாரு சண்டை அப்படிங்கிறவங்க மேற்கு முகமாக அந்த ஒரு விளக்கை அந்த டைமில் ஏற்றலாம். சரி பண்ணி தான் பார்க்கலாமே, பாரதி ஸ்ரீதர் சொல்கிறாங்களே இப்போ என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். திங்கக்கிழமை மனசாந்திக்காக வாரத்தில் ஒரு முறை இந்த தீபம் நெய் தீபம் ஏற்ற வேண்டும். சாயங்காலம் 6 மணிக்கு மேலே சந்திரன் உதித்த பிறகு. அமாவாசை அன்னைக்கு ஏற்றணுமான்னா வேண்டாம். நீங்கள் அமாவாசை திங்கக்கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி சந்திரன் இருக்காது. ஸோ அன்றைக்கி நம்ம ஏற்றுறதுல பிரயோஜனம் இல்லை. அதனால் நமக்கு அமாவாசை அன்னைக்கு திங்கக்கிழமையாக இருந்தால் அன்றைய தினத்தில் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டாம். திங்கக்கிழமை சந்திரனுக்கு உகந்தது. செவ்வாய்க்கிழமை எனக்கு எப்பவும் எதிரிகள் இருக்காங்க, இல்லை என் தம்பியோ அக்காவோ அவங்களுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கலை, அவங்களுக்கு என்னை பார்க்கும்போதே ஆத்திரமாக வருது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறது? செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரை காலை 6 to 7 இல்லைன்னா நைட்டு 8 to 9 உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு பாருங்கள். இலுப்ப எண்ணெயில் ஏற்ற வேண்டும். இது வடக்கு முகமாக ஏற்றுவது நல்லது. செவ்வாய்க்கிழமை வடக்கு முகமாக இந்த மற்றவங்களுக்கு நம்மளை பார்த்தாலே ஒரு கோபம் ஆத்திரம் இதெல்லாம் வருது இல்லையா, இது நீங்கள் ஏற்றுங்க. செவ்வாய்க்கிழமையில் பண்ணலாம். புதன்கிழமையில் எப்போ வேணாலும் ஏற்றலாம். மார்னிங் ஈவினிங் நைட் எப்போ வேணாலும் ஏற்றுங்க. பட் ஜென்ரலி ஒரு 8 மணி 9 மணிக்குள்ளே நம்ம இந்த தீப வழிபாடுகளை எல்லாம் முடிக்கணும். அண்ட் இது நீங்கள் எந்த இதில்னாலும் ஏற்றலாம். நெய், நல்லெண்ணெய், இலுப்பெண்ணெய் எதில் வேணாலும் ஏற்றலாம். சரி, என்ன காரணம்? இப்போ குழந்தைக்கு சரியாகவே படிக்க மாட்டேங்கிறது, புத்தி மந்தமாக இருக்குது, இல்லை என் வீட்டுக்கார் மசன்னு சும்மா உட்காண்டே இருக்கார், நான் எதை சொன்னாலும் தத்தி மாதிரி இருக்கார், அவங்களுக்காக ஏற்றலாம். குழந்தைங்க படிக்கவே இல்லை, ஞாபக சக்தி, அவங்களுக்காக ஏற்றலாம். சரி, மகாவிஷ்ணுவுக்காக ஏற்றுறது தான். நீங்கள் எப்போ வேணாலும் ஏற்றலாம். புதன்கிழமை மகாவிஷ்ணுவுக்காக ஏற்றுற விளக்கு கிழக்கு முகமாக ஏற்ற வேண்டும். அடுத்தது நம்ம வியாழக்கிழமை. இந்த குருவாரம் நீங்கள் எப்போ வேணாலும் ஏற்றலாம். பட் குரு ஹோரையில் ஏற்றுறது ரொம்ப நல்லது. ஸோ பிட்வீன் 6 and 7 இந்த மார்னிங் இஸ் ஆல்வேஸ் குட். இதுக்கு நீங்கள் நெய்யில் ஏற்றுங்க. நெய்யில் குரு பகவானுக்கு நீங்கள் வடக்கு முகமாக ஏற்றணும். ஜென்ரலி ஒரு ப்ராஸ்பெரிட்டிக்காக நம்ம ஏற்றலாம். எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, இல்லை எனக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், புதுசாக தொழில் தொடங்க போகிறேன், அதுக்கு ஏற்றுங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை காலையில் 6 to 7 இதுவும் பசுனையினால் ஏற்ற வேண்டியது தான். வடக்கு முகமாக ஏற்றலாம். ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும், திருமண தடை விலகணும், குழந்தை பாக்கியம் வரணும், ஐஸ்வர்யங்கள் பெருகணும், இதுக்காக நம்ம வடக்கு முகமாக இந்த சுக்கிரவாரத்தில் நெய் தீபம் ஏற்றலாம். ஒரே ஒரு தீபந்தான். சனிக்கிழமை எப்போ பார்த்தாலும் எனக்கு மரண பயம், ஒரு 2 வீலரில் போகிறோம் அடிபட்டுட்டே இருக்கோம், இல்லை எனக்கு என்னமோ தெரியல ஒரு மரண பயம் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆயுள் விருத்திக்காக சனிக்கிழமை சனி ஹோரை காலை 6 மணிலேருந்து 7 மணி இல்லை இரவு 8 மணிலேருந்து 9 மணி. ஸோ நான் இரவு நேரத்தை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா சனி இரவு நேரத்தில் பலம் அதிகம். ஸோ நீங்கள் சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை சொன்னோம் பார்த்தீங்களா, அது கூட நைட்டு 8 to 9 நல்லது. சுக்கிரனுக்கும் இரவில் தான் பலம் ஜாஸ்தி. ஸோ நீங்கள்
சுக்கிரவாரத்துலேயும் நைட்டு ஏற்றலாம் 8 to 9க்குள்ளே. அதே மாதிரி சனிக்கிழமை நைட்டு 8 to 9 சனி ஹோரையில் ஏற்றுங்க. இது எல்லாமே இந்த வாரத்தில் ஒரு முறை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நம்ம மனக்குறைகள் தீர்வதற்கு. ஸோ இந்த தீபம் இந்த நெய்லேயோ இந்த நல்லெண்ணெயிலையோ இலுப்பை எண்ணெயிலையோ ஏற்றும் பொழுது சைக்கலாஜிக்கலாக நமக்கும் இது நான் ஏற்றுறேன், எனக்கு இது நடக்கும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸு. அண்ட் அந்த கான்ஃபிடென்ஸில் நம்ம தொடர்ந்து பண்ணும்பொழுது கிரகங்கள் எப்பொழுதுமே அந்த டைமில் பலம் அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு ஒரு நல்ல நேரம் இருக்கும்போது அது டக்குன்னு நமக்கு கிளிக் ஆகும். இது ரொம்ப ஈஸி வே, வீட்டில் பண்ணுறது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு நான் இதை ராஜ் டிவியில் 2010 2011லேயே நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் அதில் பயனடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கும் என்னை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ரொம்ப சிம்பிள் பரிகாரம், உங்களை மாதிரி யாரும் சொல்லவே முடியாது மேடம் அப்படின்னு. அந்த கிரெடிட் எனக்கு என்றைக்குமே உண்டு. இன்றைக்கி புதுசாக நிறைய பேர் பார்க்குறவங்களுக்காக இதை நான் திரும்பவும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி எப்போமாவது என்னையும் திரும்ப எங்கேயாவது பார்க்கும்பொழுது இதை நான் ஆன்மீகம் பரிகாரம் சேனலில் கேட்டு பண்ண நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.